ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பாரதி கண்ணம்மா. இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். வெண்பா சொல்றாங்க, அனாதை மாதிரி இருக்கிற இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் முடிச்சு போகணும்னு தான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்றாங்க. என்னை ரோஹித் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு தெரிஞ்ச உடனே இவனோட அப்பா அம்மா இவனை வீட்டை விட்டு விலக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவனை எல்லா பிசினஸ்ல இருந்தும் விலக்கி வச்சுட்டாங்க. இவன் என்னோட பிள்ளையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரோஹித் இப்போ ஒரு ஜீரோ அப்படின்னு சொல்றாங்க வெண்பா. இப்படி யாருமே இல்லாத ஒருத்தனை என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு வெண்பா சொல்லிடுறாங்க. வெண்பா சொல்றாங்க, இப்ப கூட பாருங்க, பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து தான் எல்லாருமே வந்திருக்கிறீங்க. மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்து ஒரு ஆள் வந்திருக்கிறாங்களா? அட்லீஸ்ட் இவனோட ஃப்ரெண்ட்ஸாவது வந்திருக்கிறாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நல்லா பெரிய குடும்பத்துல கல்யாணம் பண்ணி வாழணும்னு தான் எனக்கு ஆசை, பெரிய கூட்டு குடும்பத்துல வாழணும்னு தான் எனக்கு ஆசை அப்படின்னு சொல்றாங்க வெண்பா. என்னம்மா மனசுல நினைக்கிறாங்க, ஆசை இருக்குண்டி, கடைசி வரைக்கும் அடுத்தவ புருஷனுக்கு ஆசைப்படுறத நீ விடவே மாட்டேல அப்படின்னு நினைக்கிறாங்க. வெண்பாவோட ரிலேட்டிவ் சொல்றாங்க, ரோஹித்தோட அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, இல்ல அப்படின்னா அவ ஆசைப்படுற மாதிரி பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்றாங்க. சௌந்தர்யா வெண்பாட்ட கேக்குறாங்க, அப்போ பெரிய குடும்பத்து பையனா இருந்தா அவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்துறதுக்கு நீ ரெடியா இருக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. வெண்பாவும் ஆமான்னு சொல்லிடுறாங்க. சௌந்தர்யா இப்போ எல்லாரும் முன்னாடியும் சொல்றாங்க, ரோஹித் சாரதியை என்னோட மகனா நான் தத்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிமிஷத்துல இருந்து ரோஹித் சாரதி என்னோட 3வது மகன் அப்படின்னு சொல்றாங்க சௌந்தர்யா. அது கேட்ட உடனே ஷர்மிளா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரோஹித்துக்கு அம்மா அப்பா இருக்கிறாங்க, அண்ணி இருக்கிறாங்க, மற்ற சொந்தங்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் வெண்பாவும் ரோஹித்தும் எங்க வீட்டுக்கு எப்பனாலும் வரலாம், எத்தனை நாள் தங்கலாம், அது ரோஹித்தோட வீடு அப்படின்னு சொல்றாங்க சௌந்தர்யா. சௌந்தர்யா வெண்பாட்ட கேக்குறாங்க, தட்டு மாத்திக்கிறதுக்கு மாப்பிள்ள சைட்ல யார் இருக்கிறாங்க அப்படின்னு தானே கேட்டேன். ரோஹித்தை தத்தெடுத்த முறையில நானும் இவரும் அப்பா அம்மாவா ரோஹித்துக்காக தட்டு மாத்திக்கிறோம் அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. வெண்பா மனசுல நினைக்கிறாங்க, சௌந்தர்யா பார்த்து நீ பெரிய கில்லாடி தான், நான் ஒரு வலை விரிச்சா அதுக்கு மேல நீ ஒரு வலை விரிக்கிறியா அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ என்ன பண்றது, எப்படி இந்த என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க வெண்பா. சௌந்தர்யா வெண்பாட்ட சொல்றாங்க, மறுபடியும் பிரச்சனை பண்ணணும்னு ஏதாவது நினைச்சேன்னா நீ கண்ணம்மாவை கொலை பண்ண பார்த்ததை கம்ப்ளைண்டா எழுதி மறுபடியும் உன்னை ஜெயிலுக்குள்ள தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா இப்போ சாரதி வெண்பா 2 பேருக்குமே நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருது. அடுத்ததா வெண்பாவை பார்த்து கண்ணம்மா பேசுறதுக்காக வராங்க. வெண்பாவை வெறுப்பேத்துறாங்க. வெக்கத்துல அப்படியே முகமெல்லாம் ஜொலிக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல அப்படின்னு கேக்குறாங்க. நீயும் ரோஹித்தும் ஜோடியா ஸ்டேஜ்ல இருந்தது அவ்வளோ அம்சமா இருந்துச்சு, என் கண்ணே பற்றும் போல இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. என்ன வெறுப்பேத்தாம இங்க இருந்து போ கண்ணம்மா அப்படின்னு வெண்பா கோபப்படுறாங்க. நான் உன்னை வெறுப்பேத்துறதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. நான் மட்டுமா உன்னை வெறுப்பேத்துறேன், உன்னோட அம்மா சௌந்தர்யா அத்தை, இந்த ஊரே உன்னை வெறுப்பேத்துது, நான் வெறுப்பேத்துனா மட்டும் உனக்கு காண்டாகுதா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன உனக்கு காண்டாவுதா? அடுத்தவ புருஷனா அள்ளிட்டு போகணும்னா அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்குதா உனக்கு அப்படின்னு கண்ணம்மா கேக்குறாங்க. அதான் அவர் அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல வச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் கிடையாது, உன்னை ஃப்ரெண்டா தான் நினைக்கிறேன்னு எல்லாரும் முன்னாடியுமே சொல்லிட்டாரே அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. எனக்கு பெரிய குடும்பத்துல தான் வாக்கப்படுறதுக்கு இஷ்டம், அதுவும் எனக்கு வரப்போற புருஷனுக்கு மாமனார் மாமியார் அண்ணன் தங்கச்சி இது மாதிரி கூட்டு குடும்பமா இருக்கணும் அப்படின்னு அவரை பார்த்துட்டே சொல்ற, உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லை அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. நீ பேசின எல்லாத்துக்கும் சேர்த்து என்னோட அத்தை வச்சாங்களே ஆப்பு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. நீ அவங்களோட வீட்டுக்கு தானே மருமகளா போகணும்னு ஆசைப்பட்ட, அதனாலதான் உன்னோட வருங்கால புருஷனை என்னோட அத்தை தத்தெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இனிமேலாவது அடுத்தவங்க வாழ்க்கையை எப்படி கெடுக்கலாம் அப்படின்னு யோசிக்காம உங்க அம்மா சொல்ற மாதிரி ரோஹித்தை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ற வழியை பாரு அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. வாழ்த்துக்கள் வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா அங்கிருந்து போறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.